சாம்பியன்ஸ் டிராபி தொடர் குறித்து 5 அப்டேட்டை இந்த தொகுப்புல பார்க்கலாம். இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா உள்பட 8 அணிகள் பங்கேற்கும் 9வது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி வருகிற 19ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை பாகிஸ்தான் மற்றும் துபாயில நடக்குது. இந்த நிலையில இந்த தொடரில் கோப்பையை வெல்ல போகும் அணி குறித்து ஆஸ்திரேலியா முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க் தனது கணிப்பினை வெளியிட்டிருக்கிறாரு. இது குறித்து அவர் கூறுகையில, சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வெல்லும் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. அடுத்த அப்டேட்டாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. பரம எதிரிகளான இந்தியா பாகிஸ்தான் மோதும் ஆட்டம் இப்போதே ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஆட்டத்தில் இந்தியாவை எப்படியாவது பாகிஸ்தான் வீழ்த்த வேண்டும் என்பதே அந்த நாட்டின் ரசிகர்கள் விருப்பமாக இருக்கிறது. இந்த நிலையில இந்த ஆட்டத்தில் பாகிஸ்தானை இந்திய அணி ஒருதலை பட்சமாக வெல்லும் என இந்திய சுழற்பந்து வீச்சாளர் கர்பஷன் சிங் கணிச்சிருக்கிறாரு. அடுத்த அப்டேட்டாக சாம்பியன் டிராபி தொடர்கான இந்திய அணியினர் துபாய் புறப்பட்டு சென்றாங்க. அங்கு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில இந்த பயிற்சியின் போது இந்திய ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா அடித்த பந்து மைதானத்தில் நின்று கொண்டிருந்த அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரிஷப் பண்டின் காலில வேகமாக தாக்கியதாம். இதனால் அவர் மைதானத்திலே சுருண்டு விழுந்து வலியால் துடித்தாராம். இதனை அடுத்து சக வீரர்கள் மற்றும் மருத்துவ குழு விரைந்து வந்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து ஓய்வறைக்கு அழைத்து சென்றாங்களாம். 1/2 மணி நேரம் கழித்து மீண்டு வந்த பண்டு பயிற்சியில ஈடுபட்டாரா. இருப்பினும் அவர் நடக்க சற்று சிரமப்பட்டதாக கூறப்படுகிறது. காயத்தின் முழுமையான தன்மை குறித்து விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அடுத்த அப்டேட்டாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அசத்த போகும் வீரர்கள் குறித்து மைக்கேல் கிளார்க் தனது கணிப்பினை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த தொடரில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அதிக ரன்களை குவித்த வீரராக சாதனை படைப்பார் என்றும், மேலும் இங்கிலாந்தின் ஆர்ச்சர் அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரராக வருவார் என்றும் கணிக்கும் மைக்கேல் கிளார்க் இறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா தோல்வியை சந்தித்தாலும் டிராவிஸ் ஹெட் தொடர் நாயகன் விருதை வெல்வார் என்றும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்த அப்டேட்டாக சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முழுவதுமே இந்திய அணியில் ஆடும் அணியில முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி இடம்பெறுவார் என்று தெரிகிறது. ஆனால் 2வது வேகப்பந்து வீச்சாளர் இடத்திற்கு ஹர்ஷித் சிங் மற்றும் ஹர்ஷித் ராணா இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இந்த நிலையில வங்கதேசத்திற்கு எதிரான முதல் போட்டிக்கான இந்தியாவின் ஆடும் அணியில 2வது வேகப்பந்து வீச்சாளராக ஹர்ஷித் சிங் இடம்பெறுவார் என தகவலும் வெளியாயிருக்கிறது. அவர் இடது கை பவுலர் என்பதால் ராணாவை தாண்டி அவருக்கு வாய்ப்பு கொடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் குறித்து உங்களது கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் அடுத்த அப்டேட்ல பண்ணலாம்.